பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார். அதனால தான் தினந்தோறும் உங்களோடு பேசி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், மன துக்கத்தில் இருக்கிறீங்களா? நீங்க வாழ்ந்திருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். பாருங்களேன், 3 யோவான் 2வது வசனத்துல, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்க நல்ல சுகமா இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும். இதான் ஆண்டவருடைய விருப்பம். சரீரத்துல நல்ல ஆரோக்கியம், குடும்பத்துல நல்ல சுகம், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வியாதி இல்லாம ஆரோக்கியமா சுகமாய் நீங்க வாழணும்ன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்க வாழ்ந்து இருக்கணும். நீங்கள் தாழ்ந்து போகக்கூடாது. சிலர் பாருங்க, எப்பவுமே கடன் பிரச்சனை, வறுமை, பண பிரச்சனை அதிலே இருப்பாங்க. இல்லை, நீங்க வாழ்ந்து இருக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், குறைவில்லாம இருக்கணும். இதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் அதுதான். பிரியமானவனே, நீ நல்லா வாழ்ந்திருக்கணும், சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், பண கஷ்டம் ஒரு பக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ தேவன் அப்படி விரும்புகிறதை அறிந்து அதை விசுவாசித்து நீங்க ஜெபம் பண்ணினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாத்தீங்களா, அவர் இந்த பக்தன் என்ன சொல்றாரு? நீ வாழ்ந்திருக்கும்படி வேண்டுகிறேன். இப்ப வேண்டுதல் செய்யணும். நம்ம ஆண்டவரிடத்துல, நீங்க விரும்புறீங்க, ஆண்டவரே நான் சுகமா இருக்குன்றதை விரும்புறீங்க, நான் நல்லா வாழ்ந்திருக்கணும்ன்றதை விரும்புறீங்க. ஆனா வியாதியில கஷ்டப்படுகிறேன், ஆனா நான் வாழ்ந்திருக்காம தாழ்ந்து போன நிலைமையில வேதனைப்படுகிறேன். என்னை பாதிக்கிற பல காரியம் வீட்டுக்குள்ள நடக்குது, வெளியில நடக்குது, வேலையில நடக்குது. நான் சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா நீங்க விரும்புறீங்க நான் சந்தோஷமா ஆசீர்வாதமா வாழ்ந்திருக்கணும்னு. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கதான் சிலுவையில இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தா நமக்கு நல்ல சுகமான வாழ்வு கொடுக்க. நம்முடைய தரித்திரம், ஏழ்மை, வேதனைகளை சுமந்தா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. அதனால இந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இதுதான் உங்க விருப்பம், அப்படின்னு ஆசீர்வதிங்க, நானும் அதை விரும்புறேன்னு சொல்லி பாருங்க. அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த விசுவாசத்தோடு இப்ப நீங்க ஜெபிச்ச உடனே இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண்பீங்க. அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாழ்ந்திருக்கணும், சுகமா இருக்கணும்ன்றதை நீங்க விரும்புறீங்க. என் குடும்பத்துல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், நாங்க நல்லா வாழ்ந்து ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதை விரும்புறீங்க. அதுக்காக சிலுவையில மரிச்சீங்க. இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் எனக்கு அருளி செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.